உஹது மலை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்குரிய ஒரு மலை உஹது மலை மதீனா முனவராவிலே. இந்த உஹது மலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நேசித்தது. இதனை நபி அவர்களும் நேசித்தார்கள். யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் உஹதை நேசிக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்று அருளிய ஒரு மலை. ஒரு மனிதர் ஜனாசா தொழுகையை அந்த ஜனாசா தொழுகையை தொழுதால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுகைக்கு பிறகு அந்த ஜனாசாவில் அடக்கம் செய்யப்படும் வரை இருந்தால் அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும். கீராத் என்று சொன்னால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். உஹது மலை என்பது ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் கொண்டது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மலை நபி அவர்களுடைய நேசத்திற்குரிய ஒரு மலை. உஹது மலை அளவு இடத்திலே பொருள்கள் செல்வங்கள் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் அந்த செல்வத்தை நான் வைத்திருக்க மாட்டேன் என்று நபி அவர்கள் சொன்ன உஹது மலை. சுஹதாக்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய உஹது மலை. உஹது மலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்து கூறியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை. இந்த உஹது மலை தரிசிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஹாஜிகள் காலை மாலை தோறும் வந்து கொண்டிருப்பார்கள். அருகிலே உஹதுடைய மலை நினைவாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஆங்காங்கே நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை தொகுத்து வழங்குவோம். விரைவிலே எல்லாம் கூடும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.